ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அனிவர்சரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் எங்களோட அனிவர்சரி நாங்கள் ஊரில் இருக்கிறப்பவே வந்துருச்சு. இந்த மாதிரி வெக்கேஷன் வந்த டைமில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வர்றது ரொம்ப ரேரு. இந்த வருஷம் எங்களுக்கு இப்படி அமைஞ்சதுனால நாங்கள் ஃபேமிலியோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். இன்றைக்கி டே ஃபுல்லாக சர்ப்ரைசஸ் அண்ணாவும் அண்ணியும் பிளான் பண்ணிட்டாங்க. கிஃப்ட்ஸு, கேக் அப்படின்னு சூப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஐயோ தங்கம், தேங்க்யூ. இப்படி இன்றைக்கி எங்களுக்கு மார்னிங் கொஞ்சம் பிளான்ஸ் இருந்ததுனால ஈவினிங்க்கு மேலே தான் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது எங்களோட 4th அனிவர்சரி. இப்போ தான் மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. டைம் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. எங்களை விட குழந்தைங்க தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க கிஃப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. எங்கள் 2 பேருக்கும் கூலர்ஸ் வாங்கியிருந்தாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி, கொஞ்சம் கலர் ஷேட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் ஈரோட்டில் ஹோம் பேக்கர் கிட்ட தான் அண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரிவ்யூஸ்லாம் பார்த்து நிறையா பேர் செலக்ட் பண்ணி அதில் ஒருத்தவங்களை பிக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈரோட்டில் அப்போ அடித்த வெயிலுக்கு கொஞ்சமாக மெல்ட் ஆகிருந்தது. இந்த வெயிலுக்கு மெல்ட் ஆகலைன்னா தான் அதிசயம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர்லேயே பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. முகவரி உன்னுடன் வர ஏன் அனுமதி? தீராத நேரம் உன் கூட போதும், மாயாத நாள் மட்டும் நாம் வாழ வேணும். மாறாத ஆசை ஓயாமல் தோணும், நாள் நேரம் பாராமல் தோல் சாய வேணும். வீட்டில் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லோரும் கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கே கனடா வந்தப்போ அண்ணாக்கு செகண்ட் பேபி பிறக்கலை. அப்போ அண்ணி 6 மந்த்ஸ் கன்சீவாக இருந்தாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பாப்பா பிறந்தா. இந்த டைம் வெக்கேஷன் போனப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பாப்பாவை பார்த்தோம். அதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோஸ் இல்லாமல் இருந்தது. வெக்கேஷன் பிளான் பண்ண டைம்லேயே அண்ணா சொல்லிட்டான், ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால அன்னைக்கு எல்லாருமே ரெடியாக இருந்ததுனால அன்னைக்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற பாரத் ஸ்டூடியோஸ் தான் போயிருந்தோம். முன்னாடியே ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டதுனால நாங்கள் போனதுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் டக்குன்னு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபோட்டோஸ் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எங்கள் எல்லாருக்குமே ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நைட் டின்னர் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். எங்களுக்கு கரெக்டாக சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள் கிடச்சிருச்சு. அதனால் குழந்தைங்க அவங்க பாட்டுக்கும் போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படியே டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டே குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு வீட்டிலையே சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதனால அவங்க ஃபுல்லாக அங்கே விளையாடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்களை எதுவுமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. நாங்களும் ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி அவங்க கூட போய் விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுட்டுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு அன்னைக்கு அவுட்டோர்லேயே டேபிள் கிடச்சதுனால காத்தோட்டமாக சூப்பராக ஃபுட் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். குழந்தைங்களும் அந்த ப்ளே ஏரியாவில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ஃபேமிலி கூட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
இப்படி தான் எங்களோட இந்த வருஷம் அனிவர்சரியை சூப்பராக ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணணும். எங்களுக்கு அந்த டே ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபேமிலி கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.